தி எண்ட் ஆஃப் ரிவ்யூக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நம்ம தேவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, சாகறதுக்கு முடிவு பண்றாங்க. எதனால சாக போறாங்க? எதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தேவிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணலான்ட்டு முடிவு பண்றாங்க. அது யார் யார் முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம தாத்தாக்கு வந்து 80வது வருஷ கல்யாணம் வந்து சிறப்பாக நடந்திருக்கும். 80வது வயசு கல்யாணம் நடக்கும்போது, நம்ம தாத்தாலாம் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நானே எத்தனை டைம் தான் கல்யாணம் பண்ணிட்டே இருக்கிறது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 50வது கல்யாணம் முடிஞ்சுச்சு. இப்போ 80வது கல்யாணமும் முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம வீட்டில் யாருக்காச்சும் மேரேஜ் பண்ணணும்ல அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிற போது நம்ம சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம சத்யா வந்து சின்ன பிள்ளை. அதுக்கு முன்னாடியே அவங்களோட அக்கா இருக்காங்க. அவங்க அக்கா வேறு யாரும் இல்லை, நம்ம தேவி தான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தேவிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. எல்லோரும் பெரியவர்கள்லேருந்து சின்னவங்க. அப்படி கல்யாணம் முடிவு பண்ணுறபோதே நம்ம தேவி கிட்ட வந்து கேட்டுருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்ற போது நம்ம தேவி வந்து யோசிக்குவாங்க. இருந்தாலும் பெரியவங்களாம் அவங்க அப்பா அம்மா தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தேவியோட சம்மதம்லாம் நான் நினைக்கிறது தான், நாங்கள் சொல்கிறது தான், நம்ம தேவியை எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்ற. ஆனால் இருந்தாலும் நம்ம சத்யா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம சத்யா அடுத்த செகண்ட் அக்காவை திரும்பி பார்க்கும்போது அக்காவை பேஸ் வந்து அப்படியே சுருங்கி போயிடுது. மேரேஜ்னு சொன்னதான். ஆனால் மேரேஜ் வந்து அவங்க மாமா பையனுக்கு தான் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க மாமா பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம முத்துப்பாண்டி தான். முத்துப்பாண்டி பிடிச்சிருந்தாலும் ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை, எதனால் விருப்பம் இல்லை அப்படின்னு கேட்டிங்களேன்னா, ஆல்ரெடி நம்ம தேவி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு பையனை வந்து லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி கல்யாணம் பண்ணதுனால இப்போ அவனை விட்டுட்டு நம்ம எப்படி இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம தேவி வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம தேவி என்ன தான் யோசிச்சுட்டே இருந்தாலும், ஆல்ரெடி நம்ம தேவி செஞ்ச வேலை எது ஒன்றுமே நம்ம வெளியில் சொல்லியிருக்க மாட்டா. அதனால் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் போதும் அந்த மேரேஜுக்கு வந்து விருப்பம் இல்லாத இருப்பான். ஆனால் எல்லாருக்குமே நம்ம முத்துப்பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மந்தம் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம தேவிக்கு வந்து அதில் ஒரு சின்ன துளி கூட சம்மந்தமே கிடையாது. அதனால் நம்ம தேவி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இருக்கிறது இல்லாமல் போயிடலாம்ல அப்படின்ட்டு ஒரு சின்ன முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிற போது நம்ம தேவி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறத இல்லாமல் போயிடலாம்ல, நம்ம செத்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறதுனால தானே கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. நாம் இவனை ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு, மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும் அப்படின்ற முடிவு எடுத்து நம்ம தேவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களான்னா, விஷமருந்து வந்து ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து அதை அரைச்சி அதை குடிச்சு நம்ம செத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுத்துட்டு அந்த தேவி என்ன பண்ணிட்டா, அதை அரைச்சி குடிக்கலான்ட்டு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம சத்யா வந்து பார்த்துட்றாங்க. நம்ம சத்யா பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை ஒரு அம்மாவான்னு நினச்சிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, சொல்லாமலாம் அந்த மாதிரி பண்ணாத, நீ போயிட்டேன்னா நானும் இருக்க மாட்டேன், நீ செத்துட்ட அப்படின்னா நானும் செத்து போவேன் அப்படின்ட்டு நம்ம சத்யா வந்து தேவி கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் தேவி அப்போக்கும் எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் அழுந்துகிட்டே கிடக்கிறா. நம்ம தேவிக்கு வந்து சத்தியக்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ சொல்கிறது ஏதோ சொல்லாமல் விட்டுறது அப்படின்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா உண்மையும் நம்ம சத்தியக்கிட்ட சொல்லிடுற நம்ம தேவி. ஆனால் நம்ம தேவி இது வரைக்கும் வீட்டில் யார்கிட்ட, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் பயந்துட்டு தான் இருப்பாள் நம்ம தேவி. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி தெரியல. என்னால் முத்து பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் இருக்கிற நிலமையில். அதனால தான் நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய